நீங்க போயஸ் கார்டன் இந்த வீட்டில் வந்துட்டு உங்களுக்கு எல்லா வசதியுமே இருந்திருக்கும். நீங்க உள்ள வந்தோன்னே எங்களுக்கே ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. ஒரு 20க்கு 20 தான் இருக்கும் இந்த ரூம்ல. அதை பற்றி நான் எப்படி கவலைப்படலை. சார் இருக்கீங்க இந்த இடத்துல? நீங்கள் கவலைப்படுற அளவுக்கு தம்பி நான் கவலைப்படலை. நான் வந்து லைஃப்பில் எல்லாமும் பார்த்தாச்சு. இது நானே வருந்திக்கிட்டு அப்படியே டிப்ரெஸ் ஆகி கிடையாது. லைஃப் கோஸ் ஆன். சினிமா அவரை கை விட்டிருந்தாலும் அவர் குடும்பம் அவரை கை விட்டுருக்க கூடாது. ஏன் அவர் தனியா இருக்காரு? எனக்கு பாவம். குடும்பங்கிறது எல்லாம் வந்து ஒரே புள்ள தான். அவன் மட்டும்தான் எனக்கு குடும்பம். ஃபேமிலி இல்லை, காரணமே கிடையாது. என் நிலைமைக்கு வந்து நான் பண்ண சில முட்டாள்தனங்கள். என்னோட மாத்திரையும் மருந்து மட்டுமே 35,000-40,000 ஆகுது மாசத்துக்கு. அப்ப மாசம் மாசம் யாரு சார் அந்த பில்லு? அதெல்லாம் பில்லு வந்து நான் தான் கொடுத்துட்டு இருக்கேன். கொடுமையிலும் கொடுமை, முதுமையில் தனிமைன்னுவாங்க. இந்த தனிமை உங்களுக்கு எவ்வளவு கொடுமையா இருக்கு சார்? என்னோடது வந்து தலையெழுத்துமாங்களே, அது மாதிரி எனக்கு தலைவிதி. என்ன பண்ணா இப்ப உங்களோட நிலைமை மாறும் சார்? ஒன்றும் மாறுறதுக்கு இல்லை. நான் மாறணும்னா நான் விரும்பலையே. விஜய் சார் கூடயும் நீங்க நிறைய படம் நடிச்சிருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸ் படத்துல நடிச்சிருக்கீங்க. அவர்கிட்ட உதவி கேட்டிருந்தீங்களா? கேட்கக்கூடாது. இதை பற்றி சொல்லவே மாட்டேன். நான் உதவியே கேட்காம எனக்கு வந்து உதவி செஞ்சவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். எனக்கு ஃபோன் பண்ணி, மோகன் உங்களுக்கு இப்படி நடக்கக்கூடாது, நீங்கள் ஒரு நல்ல நடிகர், ஒரு நல்ல இயக்குனர், உங்களுக்கு நடக்கக்கூடாது, உங்கள் அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அக்கௌண்ட் நம்பர் வாங்கி 1,00,000 ரூபாய் எனக்கு கொடுத்தாரு. உங்களை திரும்ப நாங்க வந்துட்டு வெள்ளித்திரையில் வந்துட்டு உங்களை எப்படி பழையபடி பார்த்தோமோ அதே மாதிரி பார்க்கணும்னு சார் எங்களோட ஆசை. ஏன் சார் சிரிக்கிறீங்க? அதெல்லாம் நடக்காதுப்பா. Book your next holiday at Grand Royal Tours. Milky Mist Kaugi. Taste the best. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடி ஆஃபர் 5% முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். வணக்கம் சார். வணக்கம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு போயஸ் கார்டனில் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் வந்துட்டு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா வீட்டு பக்கத்தில் இருந்த நீங்கள் ஒருத்தர். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கிராமத்தில் ஒரு முதியோர் இல்லத்தில் ஒரு 20 ரூமில் இருக்கீங்களே சார். உங்களோட இந்த நிலைமைக்கு என்ன சார் காரணம்? அது ஒரு பெரிய கதை. அதெல்லாம் வந்து ஏதோ 5 நிமிஷத்தில் சொல்லி முடிக்கிற கதை இல்லை. நான் வந்து 20 படம் எடுத்திருக்கேன். நான் ஒரு நடிகன், ஒரு தயாரிப்பாளர், இயக்குனர், பிளேபேக் சிங்கர், அது இல்லாமல் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர், தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை அதோட தலைவனாக இருந்திருக்கேன். இந்தியாவுக்காக சிக்காகோ நகரத்தில் போய் ஒரு 1000 பேரை வந்து ரோட்டரியை பற்றியும், ரோட்டரியோட மெம்பர்ஷிப் எப்படி இருக்கணும், ரோட்டரியோட மில்லினியம் வாங்க நெக்ஸ்ட் மில்லினியம் எப்படி இருக்கணும், அதை பற்றி நான் பேசியிருக்கேன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்னத்தான் அதுக்கு அனுப்பிச்சாங்க. எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, நல்ல படம் எடுக்கணும், நல்ல படம் எடுக்கணும், நல்ல படம். சரி, சொல்கிறதோட வந்து நிற்காம சரி ஒரு நல்ல படம் எடுப்போமே அப்படின்னு சொல்லி 2 படம் நல்ல படம் எடுத்தேன். 2மே நிறைய அவார்டுகள் நிறைய வந்தது. கிராமம் அப்படின்னு மலையாளத்தில், நம்ம கிராமம் தமிழில் 2 நேஷ்னல் அவார்டு, 4 ரீஜனல் அவார்டு. அதில் பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் தி இயர் அவார்டு நம்ம கிராமம் தமிழுக்கு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அரசு கொடுத்தாங்க. இதெல்லாம் நடந்த கதைகள். சுகுமாரி அம்மாவுக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைச்சிது, நேஷ்னல் அவார்டு. அது கிடைச்சபோது அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மா அவங்கள கூப்பிட்டாங்க, வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. அவங்க ரொம்ப க்ளோஸு. அவங்க வந்து சுகுமாரி அம்மாவை சுக்கம்மா அப்படி தான் கூப்பிடுவாங்க. இவங்க வந்து ஜெயலலிதா அம்மாவை அம்மு அப்படி தான் கூப்பிடுவோம். அவ்வளவு க்ளோஸ் அவங்க. நான் மார்னிங் வாக் முடிஞ்சு வரத்த சாதாரணமாக அவங்க வந்து செக்ரட்டரி கிளம்பி போகிற நேரம். அப்போது காரை ஸ்லோ பண்ணுவாங்க. கன்வாய் எல்லாம் அப்படியே ஸ்லோவாகிடும். என்னை பார்த்ததுமே அவங்க இப்படி நமஸ்காரம் மோகன் அப்படியும் அங்கேருந்து கத்தி சொல்லுவாங்க. நான் அம்மா வணக்கம்மா அப்படியுமே போவாங்க. அதுமாரி நான் ஒன்றும் அவங்கள போய் ஏதாவது ஃபேவரோ ஒன்றும் நான் கேட்டதே கிடையாது. பக்கத்து வீடு, அதோடு சரி. சுகுமாரி அம்மாவை கூப்பிட்டு மாதிரி ஒரு 25 பவுன் மாலையை கொடுத்தாங்க. கொடுத்து பக்கத்து வீட்டில் மோகன் எனக்கு தெரியும், எனக்கு இந்த படத்தை பார்த்தே ஆகணும், நீங்கள் மோகன்கிட்ட போய் ப்ளூரே அதில் 2
இது பண்ணி டிஸ்க்கு பண்ணி பூங்குன்றன் அவங்களோட பிஏ அவர்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. அப்புறம் மாதிரி நான் வந்தது மோகன் இந்த மாதிரி அம்முவுக்கு, அதாவது ஜெயலலிதா அம்மாவுக்கு இந்த படத்தை அவசியம் பார்க்கணுங்கிறாங்க. ப்ளூரேல 2 இது போட்டு கொடுக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் நடந்தது தான் நான் உங்களுக்கு சொன்னேன். மோகன், ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். நான் ஒரு 2000 படம் பார்த்துருப்பேன். எனக்கு இதுதான் வேலை, படம் பார்க்குறது தான் எனக்கு பிடிச்சது. அதில் ஒரு 10 படங்கள் என்னோட ஆல் டைம் பெஸ்ட் அப்படின்னு போட்டு வச்சுருக்கேன் ஒரு லிஸ்ட்டு. அந்த லிஸ்ட்டில் நான் பார்த்த நம்ம கிராமம்ங்கிற உங்கள் தமிழ் படம் வந்து 5வது படம் ஆல் டைம் கிரேட் லிஸ்ட்டில். இது மாற்றவே முடியாது. அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, திருப்தியாக இருக்குது அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த படத்தை யாரும் கொடுத்துடாதீங்க, இதை நான் ஜெயா டிவிக்கு வாங்கிக்கிறேன், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாங்க. திடீர்னு என்ன சொல்கிறது தெரியல. நான் சொன்னேன், அம்மா எனக்கு 1.25 கோடி ரூபா இதில் வந்து எனக்கு வெளியே வந்து நான் கடன்பட்டிருக்கேன் இந்த படத்தால், அதை எனக்கு கொடுத்தா போருமா, எனக்கு ஒரு 1.25 கோடி ரூபா கொடுக்குறது, அது பண்ணிடலாம், நோ ப்ராப்ளம், நீங்கள் பூங்குன்றக்கிட்ட டச்சில் இருங்க அப்படின்னு. சரிம்மா அப்படின்னு. அப்போ ஒரு பார்ப்பேன், வாரத்தில் 2 தடவை 3 தடவை அப்படி பூங்குன்ற பார்ப்பேன். அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க சார், ஆனால் இன்னும் ஃபண்ட்ஸு ரெடி ஆகலை, இன்னும் கிளியர் ஆகலை, வந்து கொடுத்துட்றேன்னு இருக்காங்க. சரி சரி. ஒரு நாள் காலையில் இந்த நம்ம வேலைக்காரி பொம்பளைகள் தான் அந்த நியூஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டு போவோம். நம்ம வீட்டில் பண்ணுற வேலைக்காரி பொம்பளை வந்து, சார் பக்கத்து வீட்டில் அம்மா முன்னாடி வீட்டில் வந்து பெரிய ஒரு 1000 பேர் நிற்கிறாங்க, எல்லா மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து நிற்கிறாங்க, வண்டியெல்லாம் நிற்குது, ஒரு 100 வண்டி நிற்குது, 2 ஆம்புலன்ஸ் வேறு நிற்குது, போலீஸ்காரங்க, பெரிய ஒரே கலையபரமாக இருக்குது சார், என்ன தெரியல, அம்மாவுக்கு உடம்பு சூழ்நிலை அப்படின்னாங்க. நான் என்ன பண்ணேன், என்னை வந்து யாரும் நில்லு சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அம்மாவை, எனக்கு தெரியும் அம்மாவை, வந்து அம்மாவுக்கு என்ன தெரியும், யார் என்ன. அப்போ நான் வந்ததுமே வந்து போலீஸ்காரங்க உள்ள என்னை விட்டாங்க. போய் அம்மா முன்னாடி போய் நமஸ்காரம் சொல்லி, அம்மா வணக்கம், என்னம்மா என்ன உடம்புக்கு ஏதாவது, யார் சொன்னது உடம்புக்கு, எல்லாரையும் பிடிச்சி வெஞ்சாங்க, தேவையில்லாமல் மாதிரி அமளையெல்லாம் கிளப்பிட்டு மாதிரி சும்மா போய் சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க மோகன். நான் 2-3 நாள் போய் அப்படியே போய் நான் ஒரு செக்கப்புக்கு தான் போகிறேன். செக்கப்புக்கெல்லாம் பண்ணி எல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி 2 நாள் கழிஞ்சு நான் வந்து நம்ம இந்த வீட்டில் தான் இந்த டைனிங் டேபிளில் உட்காந்து நீங்களும் நானும் சாப்பிட போகிறோம் அப்படின்னு. நான் சரிம்மா சொல்லி சாரி, அதான் கடைசியாக நீங்கள் அவங்கள பார்த்ததா சார்? நான் வந்துட்டேன், என்ன பண்ணுறது தெரியல. அதாவது அதனால தான் லைஃப் உங்களுக்கு இப்போ மாறல. அதாவது அவங்க வந்து போனவங்க வரல, அவங்கள ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணாங்க, அவங்க போயிட்டு அவங்க கடவுள் ஆயிட்டாங்க. எல்லாரும் சொன்னாங்க, உங்களுக்கு இவ்வளவு பேர் தெரியுமே, அவங்கள போய் பாருங்க. நான் பார்க்க மாட்டேன், என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க இருக்காங்க, கடவுள் ஆயிட்டாங்க, நான் போய் பார்க்க மாட்டேன். அது எனக்கு பெரிய ஒரு ரொம்ப பெரிய வேதனை. அதில் தான் என்னோட எல்லா ஹோப்பும் எல்லாம் போயிடுச்சு. அந்த படத்தை வந்து நான் இன்னும் வந்து இது வரைக்கும் யாருக்குமே வந்து நான் இது சேட்டலைட் ரைட் இன்னும் கொடுக்கல. அப்போ என்னோட அதாவது இது வந்து உங்களோட இந்த நிலைமைக்கு அதுதான் என்னோட ஆரம்பம், அதுதான் என்னோட இந்த நிலைமையை கொண்டு வந்தது, அதுதான் வீழ்ச்சியோட ஆரம்பம், அதுதான் அதில் தான் ஆரம்பிச்சது. நீங்க போயஸ் கார்டன் இந்த வீட்டில் வந்துட்டு உங்களுக்கு எல்லா வசதியுமே இருந்திருக்கும். நீங்க உள்ள வந்தோன்னு எங்களுக்கே ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. ஒரு 20க்கு 20 தான் இருக்கும் இந்த ரூம்ல, ஒரு சோஃபா கூட இல்ல. அதை பத்தி நான் கவலைப்படலை. இருக்கீங்க இந்த இடத்துல, நீங்கள் கவலைப்படுற அளவுக்கு தம்பி நான் கவலைப்படலை. நான் வந்து லைஃப்பில் எல்லாமோ பார்த்தாச்சு, எவ்வளவோ பார்த்தாச்சு. 100 படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கேன், ஒரு 50 படத்தில் வந்து நல்ல கேரக்டர் ரோல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். அதனால் நான் சரி இப்படி ஆயிடுத்தே அப்படின்னு சொல்லி நான் ஒன்றும் செல்ஃப் பிட்டிங் எனக்கு தெரியாது. என்ன இதை நானே வருந்திக்கிட்டு அப்படியே டிப்ரெஸ் ஆகி கிடையாது. லைஃப் கோஸ் ஆன், அப்ஸ் டவுன்ஸ் எல்லாம் இருக்கும் லைஃப்பில்.
ஒரே டைப்பில் இருக்காது. சரி வந்து பார்த்ததெல்லாம் நடந்தாச்சு, நடந்து போட்டோம் அப்படின்னு விட்டாச்சு. இல்ல எதுக்குன்னா இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க ஒரு 20 படத்துக்கு மேல எடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க, தயாரிச்சிருக்கேன்னு இருக்கீங்க. உங்க கையால நீங்க பண்ண உதவியினால நிறைய குடும்பங்கள் வாழ்ந்திருக்கும். இன்னைக்கு நம்ம வந்துட்டு இன்னொருத்தர்கிட்ட உதவி கை எங்க நினைக்கிறப்போ உங்களுக்கு அது கஷ்டமா நான் உதவியே கேட்காம எனக்கு வந்து உதவி செஞ்சவர் வந்து ஐ மீன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். எனக்கு ஃபோன் பண்ணி மோகன் உங்களுக்கு இப்படி நடக்கக்கூடாது, நீங்கள் ஒரு நல்ல நடிகர், ஒரு நல்ல இயக்குனர், உங்களுக்கு நடக்கக்கூடாது, உங்கள் அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அக்கௌண்ட் நம்பர் வாங்கி 1 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுத்தாரு. அதுதான் என்னோட தன்மானம், அதானது டிக்னிட்டிம்பாங்களே, செல்ஃப் ரெஸ்பெக்ட் காப்பாற்று. அது சொல்லாமல் இருக்கவே முடியாது. அதுபோல் அவருக்கு எப்படி தெரிய வந்துச்சு சார்? அவருக்கு வந்து அதாவது எல்லாம் ப்ரெஸ்ஸு, அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. அவர் வந்து நான் நிறைய பேர் அவருக்கு தெரிஞ்சவங்க இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களையும் வந்து அவருக்கு போய் சொல்லியிருக்காங்க. பக்கத்து நான் பார்த்து அதே ஏரியாவில் தான் நானும் இருந்தேன். அதனால் இது மாதிரி உங்களுக்கு கேள்விப்பட்டாங்க மோகனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. நான் சொன்னேன் உண்மைதான், அதனால் நான் என்ன பண்ணுறது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. சரி நீங்கள் வந்து உங்களுக்கு நடக்கக்கூடாது, நான் 1 லட்ச ரூபா ஒன்றுமே பேசலை, நாளைக்கு எனக்கு அந்த அக்கௌண்ட் அனுப்புங்க அப்படின்னு 1 லட்ச ரூபா அனுப்பிச்சார். என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை காப்பாற்றினவர் ரஜினிகாந்த். அவர் சூப்பர் ஸ்டார் எல்லாருக்குமே. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஆண்டவன் வந்து என்னை காப்பாற்றுறதுக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பி வச்ச அவதாரம் அவர். அதனால் அவரோட குடும்பமும் அவரும் என்னன்னைக்கும் நல்லா இருக்கணும், நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும், ரொம்ப செழிப்பாக இருக்கணும், நல்லா இருக்கணும். வேறு என்னத்தை நான் சொல்ல முடியும்? இப்போ திரையுலகத்திலேருந்து ரஜினி சார் ஹெல்ப் பண்ணார் சொன்னீங்க, மற்றவங்க யாரும் ஹெல்ப் பண்ணாங்க? வந்திருக்காங்க. இப்போ நிறைய பேர் ஃபோன் பண்ணிருக்காங்க. சந்தானம் எனக்கு ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி சார் நான் உங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னாரு. வாங்க அப்படின்னு. அதுபோல் வந்து பண்ணிருக்காங்க. என்னோட வந்து ரிலேஷன் வந்து கசின் ஒருத்தர் பூனா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் நான் படிக்கும்போது அவர் லா காலேஜ் படிச்சுட்டு இருந்தார் பூனாவிலேயே. நாங்கள் கசின்ஸுங்கிறது ரொம்ப ஃப்ரெண்டு. கேள்விப்பட்டு எனக்கு 2 லட்ச ரூபா அனுப்பிச்சிருந்தார். அந்த மாதிரி 25, 50 யாரெல்லாம் அனுப்புகிறாங்க. அதனால தான் வந்து இதாவது போயிட்டுருக்கு. நான் என்னோட மாத்திரையும் மருந்து மட்டுமே 35, 40,000 ரூபா ஆகுது மாதத்துக்கு. மாதத்துக்கு அதனால மாதம் யார் சார் அந்த பில்லு? அதெல்லாம் பில்லு வந்து நான் தான் கொடுத்துட்ருக்கேன் எல்லாம். இந்த மாதிரி வர அந்த 2 மாதம் முன்னாடி ஒரு படம் பண்ணேன். அதான் இன்றைக்கி போய் ஒரு படத்துக்காக போய் சென்னை மெட்ராஸில் போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தேன். அந்த மாதிரி அங்கங்கே வர்றது துட்டை வந்து அவங்க கொஞ்சம் அட்வான்ஸ் அனுப்பிச்சாங்க. அந்த மாதிரி வர அமௌண்ட்டெல்லாம் வந்து என்னோட மஜிரா காலேஜில் தான் நான் படித்தேன். மஜிரா காலேஜில் என்னோட படித்தவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டு 25, 50 அனுப்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போ நிறைய பேர் ஹெல்ப் பண்ணதை பற்றி சொன்னீங்க. விஜய் சார் கூடயும் நீங்கள் நிறைய படம் நடிச்சிருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸ் படத்தெல்லாம் நடிச்சிருக்கீங்க. அவர்கிட்ட உதவி கேட்டிருந்தீங்களா? கேட்கக்கூடாது. அதாவது இப்போ சிஎம்மாக இருக்க அவர் இன்னுமே கரெக்டு தான். அவர் வந்து நான் சொல்கிறேன்னா அவர் வந்து தங்கம்னா அதாவது அவ்வளவு நல்லவர். நான் வந்து அவரோட நினைச்சிருக்கேங்கிறதுனால நான் சொல்லலை. அவ்வளவு எனக்கு தெரியும், அவர் நல்லா தெரிஞ்சதுனால சொல்கிறேன். அவர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல மனுஷன், கொஞ்சம் கூட களங்கம் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு வந்து இப்படி ஒரு சிஎம் கிடைச்சது தமிழ்நாடு செய்த பெரிய ஒரு புண்ணியம்னு நான் சொல்லுவேன். அதனால் இந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் ரிலீஃப் ஃபண்டு எல்லாம் வந்து ஜனங்களுக்கு, சும்மா இண்டிவிஜுவல்ஸுக்கு கிடையாது. அதனால் நான் அவர்கிட்ட கேட்கக்கூடாது. அவரை பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து இது மாதிரி முதலமைச்சராக வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உங்களை வந்து எனக்கு ஒரு 5 நிமிஷம் வந்து பார்த்து உங்களை ஒரு பொன்னாடை போத்துட்டு வரணும், அதுக்கு நான் வரலாமான்னு கேட்டிருக்கேன். டைம் கொடுத்தா நான் போவேன், போய் அவரை போய் பாருங்கள். இப்போ அவர் இதை பார்க்குறாருன்னா அவர்கிட்ட நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிற மாதிரி அது இதை பற்றி சொல்லவே மாட்டேன். அவருக்கு கொடுத்து நான் அப்படியே வணக்கம் ஐயா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சொல்லி தமிழ்நாடு நல்லா செழிப்பாக இருக்கும் அப்படின்னு, நீங்களும் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமும் நல்ல இதுவும் லாங் லைஃபும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு வருவேன். அவர் என்னோட சின்னவங்கிறதுனால. கொடுமையிலும் கொடுமை, முதுமையில் தனிமைன்னுவாங்க. இந்த தனிமை உங்களுக்கு எவ்வளோ கொடுமையாக இருக்குது சார்? லைஃப் வந்து ஒரே மாதிரி இருக்காது. லைஃப்பில் அப்ஸ் இருக்கும், டவுன்ஸ் இருக்கும். அது போயிட்டுருக்கோம். அதை பற்றி நம்ம கவலைப்பட்டு டிப்ரெஸ் ஆகி அதுக்காக அதையே வருத்தப்படக்கூடாது. நம்ம அது அப்படியே போயிட்டுருக்கணும் போதும். சினிமா வந்துட்டு உங்களை கைவிட்டுருச்சு அப்படின்னு சொன்னீங்க, நல்ல படங்கள் எடுத்துட்டு. கூட இருக்க சில பேரும் கைவிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஏன்னா ஒரு கஷ்ட காலத்தில் தான் வந்துட்டு நிறைய மனிதர்களோட வந்துட்டு உண்மை முகம் தெரியும்னு நம்ம சொல்லுறோம். உங்களுக்கு இந்த கஷ்ட காலத்தில் என்னடா மனுஷங்க இவ்வளோ இப்படிலாம் இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோண வச்சிருக்கா? கிடையாது. நான் வந்து என்னோட கஷ்டகாலம் பற்றி நான் கவலைப்படுறதும் கிடையாது, நினைக்கிறதும் கிடையாது. நான் அதை பற்றி வருத்தப்பட்டதும் கிடையாது. செல்ஃப் பிட்டிங்
என்னை பற்றியே வருத்தப்படுத்திக்கிட்டு இருந்து டிப்ரெஸ் ஆகுது அந்த மாதிரி டைப் நான் கிடையாது. பார்த்தாச்சு, லைஃப்பில் எவ்வளோ பார்த்தாச்சு, இதையும் பார்ப்பேன், அவ்வளோதான். நீங்கள் ரீசெண்டாக நீங்கள் கொடுத்த இன்டர்வியூ கமெண்ட்ல போய் பார்த்தீங்கன்னா, சினிமா அவரை கை விட்டுருந்தாலும் அவர் குடும்பம் அவரை கை விட்டுருக்க கூடாது, ஏன் அவர் தனியாக இருக்காரு, எனக்கு பாவம். குடும்பங்கிறது எல்லாம் வந்து ஒரே புள்ள தான், அவன் மட்டும்தான் எனக்கு குடும்பம். அவன் வந்து ஜெர்மனியில் இருக்கான், அவன் கைவிடலை. எனக்கு கேட்டான், நான் அவனை பார்த்துக்கிறேன்ப்பா, நான் இங்கிருந்து பார்த்துக்கிறேனே அப்படின்னா. வேண்டா, உனக்கு லைஃபு வந்து ஜெர்மனியில் வந்து நீ 10 லட்ச ரூபா சம்பாதிக்க போகிற மாதத்தில், இங்கே 1 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா சம்பாதிக்க போகிற உனக்கும் ஒய்ஃபுக்கும் கிடைக்குது. அவங்க உனக்கு வீடு கொடுத்துருக்காங்க, வண்டி கொடுத்துருக்காங்க, எல்லா வசதிகளும் கொடுக்குறாங்க. நீ அதை விட்டு என்ன பார்த்துக்க வேண்டாம், நான் என்னோடய வேலையை நான் பார்த்துக்கிறேன்டா, என் கடமையை நான் பண்ணியாச்சு, உனக்கு நீ நல்லா இருடா, போய் அவனை அனுப்பிச்சா. நான் தனியாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் மனைவி அவங்க உங்களை பார்த்து இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்படிலாம் நான் நினைக்கவே இல்லை. அதெல்லாம் இல்லை, அவங்க லைஃப் முடிஞ்சு போச்சு. அதுக்காக போய் நான் அதெல்லாம் கிடையவே. அவன் வந்து பை சான்ஸ் ஒன்லி ஹீ இஸ் மை சன். அதுக்காக நான் போய் அவனை வந்து வற்புறுத்த முடியுமா? அவனை நான் பண்ணவும் மாட்டேன். அந்த மாதிரி அவங்ககிட்ட கேட்கவும் கூடாது, தப்பு. அவன் லைஃப் அவன் அமைஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கட்டும். இப்போ இருக்கிற பார்ட்னர் இல்லைனாலும் ஒரு பாஸ்ட் லைஃப் பார்ட்னர்ஸோ எல்லாருமே வந்துட்டு ஓரளவுக்கு அவங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணியிருக்கலாமே இவருக்கு. எனக்கு யார்கிட்டையும் நான் அந்த மாதிரிலாம் வந்து ஹெல்ப் நான் எதிர்பார்த்து இருக்கலை. எனக்கு நான் சொன்ன மாதிரி என்னோட இது தெரிஞ்சு கலை உலகத்தில் நான் ஏதாவது ஒரு சீரியல் பண்ணுறது, இல்லை ஒரு படம் பண்ணுறது, ஏதாவது இன்றைக்கி போய் இப்போ சொன்னேன் ஒரு படத்தை அந்த மாதிரி இருக்கிற இங்கும் எனக்கு போகிறோம். அதுவே வந்து என்னை காப்பாற்றிட்டு இருக்கு. அதனால் யார்கிட்டையும் நான் கேட்குறதில்ல. அது இல்லாமல் வந்து என்னோட படித்தவங்க, நான் மஜிரா காலேஜில் படித்தவன், அதனால் படித்தவங்க வந்து தெரிஞ்சு ஏதோ 25-50 ஏதோ அனுப்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் நான் கேட்கல, அவங்களே செஞ்சுருக்காங்க. அதனால் நான் அதை பற்றி என்னை பற்றி தெரிஞ்சவங்கெல்லாம் பண்ணுறாங்க. என்னோட வந்து ஒரு கசின், என்னோட இருந்தவர், கசின்ங்கிறத விட அவர் என்னோட மாமா பிள்ளை அப்படின்னு சொல்கிறத விட என்னோட ஃப்ரெண்டாக இருந்தவங்க, என்னோட ரொம்ப ஃப்ரெண்ட். அவர் 2 லட்ச ரூபா அனுப்பிச்சார். அப்படி ஏதோ பண்ணி ஏதோ போயிட்டுருக்கு. அதாவது நான் வந்து கவலைப்படலை அதை பற்றி. ஃபேமிலியில் காரணமே கிடையாது. என் நிலைமைக்கு வந்து நான் பண்ண சில முட்டாள்தனங்கள். நல்ல படங்கள் பண்ணேன், நல்ல படங்கள்னு ரொம்ப நல்ல படங்கள் பண்ணிட்டேன். அந்த மாதிரி வந்து இது மற்றவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கணும். பெரிய ஸ்டாரெல்லாம் வச்சு நல்ல படங்கள் பண்ணுங்க. நான் என்ன மாதிரி வந்து ஸ்டார்லாம் நியூ ஃபேஸஸ் எல்லாம் வச்சு ரொம்ப ரியலிஸ்டிக்காலாம் பண்ணி கடைசியில் போய் கடனில் மாட்டி இருந்தால் அதுக்காக நான் இது ஒரு பாடமாக, எல்லாருக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டும் அப்படி தான் நான் சொல்லுவேன். வேறு ஒன்று என்ன பண்ணால் இப்போ உங்களோட நிலைமை மாறும் சார்? ஒன்றும் மாறுறதுக்கு இல்லை. நான் மாறணும்னா நான் விரும்பலையே. நான் வந்து மாறணும்னு சொல்லி நான் நினச்சா நான் அந்த மாதிரி நினைக்கலையே. நான் செல்ஃப் பிட்டிங்னு எனக்கு தெரியாது. என்னை பற்றியே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்து டிப்ரெஸ் ஆகி நான் மாட்டேன். அது எனக்கு தெரியாது. அது என்னோட அகராதியிலேயே அது கிடையாது. இது நிறைய கடன் பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருந்தீங்களா? மொத்தம் எவ்வளவுதான் சார் கடன் இருக்கு? அது இப்போ பாருங்க, கடன் பிரச்சனை எப்படி மெல்ல நான் ஓரொன்னா முடிச்சுட்டு தான் வரேன். அதனால அதை பற்றி நான் எனக்கு இல்லை. என்னோட இப்போ செலவுக்கு தான் வந்து ரூபாயை தேடிட்டு இருக்கேனே ஒழிய கடன் எல்லாம் முடிஞ்சாச்சு. கடன்லாம் வீடை விற்று எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். அதெல்லாம் போய் முடிச்சேன். அதில் தான் இப்போ பிரச்சனை. ஒரு 2 years பேக் கூட வந்துட்டு உங்களை சில பேர் தாக்குனாங்கன்ற மாதிரி கூட நீங்கள். ஆமாம் கரெக்ட். அது வந்து அந்த வீடை இருந்த வீடை போய் ஒருத்தன் வந்து உடைச்சி உள்ளே போய் உட்காந்துட்டான். இந்த வீடு வந்து எனக்கு இப்போ 10 வருஷத்துக்கு எனக்கு லீஸ் நீ கொடுத்துடணும் அப்படின்ட்டு. அது வந்து ஒரு பிரச்சனையாகி உதயநிதி சார் போய் நான் பார்த்து இது மாதிரி இருக்குது, ஏதாவது நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க சொல்லி ஆளை அனுப்பிச்சு அவனை போக சொன்னாங்க. அதெல்லாம் நடந்தது. என்னை வந்து அடித்தாங்க, என்னை பயமுடுத்தினாங்க, அதையும் நான் அனுபவித்தேன். அதுக்காக வந்து முடியாது, அதை மாதிரி பண்ணிட்டாங்களே என்ன பாருங்கள் அப்படின்னு சொல்லி உதயநிதி சார்கிட்ட சொன்னேன். அவர் வந்து சொன்னால் இல்லை, நடந்தது தவறு தான், நான் வந்து ஆக்ஷன் எடுக்கிறேன். ஆக்ஷன் எடுத்தார் சார். உடனே எடுத்தார். ஆக்ஷன் எடுத்து தான் அவங்கள வந்து அனுப்பிச்சாங்க. சரி, இப்போ நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா வந்துட்டு நீங்கள் நல்லா இருக்கிறப்போ உங்கள் கூட நிறைய பேர் இருந்தாங்க, ஆனால் மனுஷன் இப்போ கஷ்டப்படுறாரு, இப்போ அவர்கிட்ட எதுவுமே இல்லை, இப்போ யாருமே இல்லை. மற்றவங்க சொல்கிறத பற்றி தம்பி நான் கவலைப்படலை. அவங்க சொல்லவும் கூடாது. எனக்கு தானே தெரியும் என் நிலைமை பெரிய. நான் வந்து மற்றவங்க சொல்கிறத எடுத்துக்கிறது கிடையாது. எனக்கு வந்து அப்படிலாம் வந்து அவங்களால நான் கஷ்டப்படுறேன், இவங்களால வந்து இது மாதிரி ஆடிச்சுன்னு நான் நினைக்கிறதே கிடையாது.
என்னோடது வந்து தலையெழுத்துமாங்களே, அது மாதிரி எனக்கு தலைவிதி. அது நடந்தது ஓகே. லைஃப் வந்து பார்க்க நான் ஒரு சேலஞ்சாக தான் எடுத்திருக்கேன் ஒழிய அதை பற்றி நான் கவலைப்படலை. இங்கிருந்து நான் வாழ்ந்து காட்டுறேன், இது நான் என்னோட பிரச்சனைகளை நான் பார்த்துக்கிறேன். போதும், எனக்கு இது போதும். எனக்கு எப்பவுமே திருப்தி தான். நான் வந்து நான் ரொம்ப அடிமட்டத்திலேருந்து மேலே வந்தவன்ப்பா. நான் அப்படிலாம் ஒன்றும் திடீர்னு மேலே வரல. ரொம்ப கீழே இருந்து அது சின்ன ஒரு கிராமத்திலிருந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் பூனாவுக்கு போய் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு நடிகனான நான். அதனால் நான் என்னோட அந்த மாதிரி தான். அதனால் அதை பற்றி நான் கவலைப்படலை. இதெல்லாம் பார்த்தாச்சு லைஃப்பில். உங்களோட டெய்லி இதெல்லாம் யார் சார் பார்த்துக்கிறா? இருக்காங்களே, ஆள் இருக்காங்களே, இங்கே இருக்காங்களே, ஆள்லாம் இருக்காங்க. டாக்டர்ஸ் இருக்காங்க, நர்சஸ்லாம் இருக்காங்க, ஹெல்ப்பர்ஸ் இருக்காங்க, அங்கே சாப்பாடு போடுறதுக்கு ஆள் இருக்காங்க, சமையல் பண்ணுறதுக்கு உள்ள ஆள் இருக்காரு. சார் உங்களோட ஒரு நாள் இங்கே எப்படி சார் கடத்துறீங்க? இப்போ ஒவ்வொரு நாளையும் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு மியூசிக் பிடிக்கும். ஏதாவது மியூசிக்கு நான் கேட்டுட்டு இருப்பேன். ஐ மீன் டிவியில் ஏதாவது ப்ரோக்ராம் இருந்தால் அதை பார்ப்பேன். இதெல்லாம் தான். வேறு எனக்கு பொறுத்த வரைக்கும் வேறு ஒன்றும் நான் பண்ணுறதில்லை. இப்போ உங்களோட இப்போதான் உங்களுக்கு இப்படி இருக்கீங்க, ஒரு முதியோர் இல்லத்தை இருக்கீங்கன்றதே வெளி உலகத்துக்கு தெரிய வருது. தெரிஞ்சதுக்கப்புறம் யாராவது கால் பண்ணாங்களா சார்? இல்லை ஏதாவது உதவி வந்துச்சா தெரிஞ்சதுக்கப்புறம்? ரஜினிகாந்த் பண்ணார், சந்தானம் வந்து நான் வந்து பார்க்குறேன் சார் சொன்னார். நிறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ணி எப்படி இருக்கீங்க நிறைய பேர் விசாரிக்கிறாங்க. அதனால் என்ன இப்போ அப்படி யாரும் இப்படி கைவிடலை. இண்டஸ்ட்ரியிலும் மற்றவங்களும் சரி எனக்கு செய்யக்கூடிய செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களை திரும்ப நாங்கள் வந்துட்டு வெள்ளித்திரையில் வந்துட்டு உங்களை எப்படி பழையபடி பார்த்தோமோ அதே மாதிரி பார்க்கணுன்றதான் சார் எங்களோட ஆசை. ஏன் சார் சிரிக்கிறீங்க? அதெல்லாம் நடக்காதுப்பா. வெள்ளித்திரை நான் வந்து அப்போலாம் வந்து என்ன 50-55 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு மாதிரி இளைஞன்ப்பா. அப்போது வந்து நான் அதே மாதிரி நான் இருக்க முடியுமா? இப்போ யாரோ கூப்பிட்டாங்கன்னா என்னை வந்து அப்பாவாவோ ஹீரோக்கோ ஹீரோயினுக்கோ மற்றவங்களுக்கோ அப்போ தான் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி கிடைச்சா போவேன், ரோல் கிடைச்சா போவேன். கண்டிப்பாக சார். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். வணக்கம். Book your next holiday at Grand Royal Tours. Milky Mist Kaugi. Taste the best. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடி ஆஃபர் 5% முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.